நன்றிக்கு அடையாளமாக நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அதிகம் ஆசீர்வதிப்பாருங்கிறது கொடுக்கிறோம். பல காரணத்துக்காக நம்ம கொடுக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் தரித்திரத்தில் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. பிகாஸ் they have not learned to give to God. வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கறத உங்கள் அக்கௌண்ட்டில் போடுற ஃபிக்ஸட் டெபாசிட் நினைக்கணும். இந்த காணிக்கை பையில் போடுறீங்களே, இது கர்த்தருக்காக நல்ல பாஸ்டருக்காக கொடுக்கல, யாருக்காக கொடுக்கல, ஸ்தாபன கர்த்தருக்காக கொடுக்குறோம். அது ஆண்டவருடைய கணக்கில் வர வைக்கப்படுது. இப்போ ஆண்டவர் நம்ம பார்க்குறார். நம்ம ஆசீர்வதிப்பதற்கு அவர் நியாயமான காரணத்தை கண்டுபிடிக்கணும். இவன் நல்லா கொடுக்குறான், கஷ்டத்துலையும் கொடுக்குறான்னு இருக்கு. ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஆண்டோடைய சேவைக்குன்னு கொடுக்கணும். எத்தனையோ வகையில் நீங்கள் ஊழியத்திற்கு உதவி செய்ய முடியும். வரவு கேட்ட செலவு செய்யணும். ஆடம்பர வாழ்க்கையை விடணும். நிறைய பேர் இருக்கும், எல்லாம் ஒரு கல்யாணத்திலே காலி பண்ணிடுவாங்க. எல்லாம் அதுக்காகத்தான். கல்யாணத்தை செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் முழுவதும் ஒரு ஆடம்பரமான என்னால் நிறைய போயிடுது. கடன் வாங்கி கல்யாணம் எல்லாம் நடத்தப்படும். இருக்கிற ரூபாய்க்கு விருந்து கொடுத்தா போதும். சும்மா சிலர் 10 கூட்டு போடணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அவன் பாட்டுக்கு சரி நம்ம இழுத்து விடுவாங்க. இதான் முதல் கல்யாணம் நல்லா செய்யுங்க, கடைசி கல்யாணம் நல்லா நீர் கொடுப்பிற 10 லட்சம் வாய் மூடிட்டு போகட்டும். எவன் கடனில் நிற்காது. நிறைய பேர் உங்களை இழுத்து விட்டுருவாங்க. சிலர் கல்யாண வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தா என்ன சின்ன இலை தான் போட்டிருக்கு, முதல்ல அதுலேயே ஆரம்பிப்பான். அப்புறம் என்ன 3 கூட்டு தான் இருக்குது. நீர் கொடுக்குற 100 ரூபாய்க்கு கூட்டே வச்சுருக்கப்படாது. இலை சின்ன இலையா, உங்கள் கையில் சாப்பாடு தந்துருக்கணும். கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை கல்யாணம்னா முதல் திங்கக்கிழமையே போய் நிற்காது. இலங்கையிலேருந்து அகதிகள் வந்த மாதிரி சூட் கேஸோடு போய் எவன் வீட்டுக்கு அடி போகப்படாது. நீங்கள் கல்யாண நேரத்துக்கு போகணும், ஓடிடணும். முடிச்ச உடனே போய் நிற்கிறது. அவங்க கல்யாண வீட்டாருக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, 100 வகையில் என்னப்பா இப்படி வந்திருக்கானே எப்போ போவான்னு தெரியல. எல்லாம் செய்துட்டு அதெல்லாம் போட்டு சாப்பாடெலாம் வச்சுட்டு குறை இது என்ன அது இல்லை முந்திரி பழமை இல்லை பாயாசத்துக்கு சின்ன கேக்கு தான் வச்சுருக்காரு. இவ்வளோ சொல்லிட்டு பழைய செருப்பு போட்டு புது செருப்பு வேறு போட்டுருக்கேன். அதனால தான் நான் ஷூ அங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். மகா பரிசு. ஏன்னா ஒரு கல்யாணம் முடித்த உடனே நேரம் ஒரு விசுவாசி நம்ம மேலே அன்பு உள்ளவர், ஐயா எதுக்கு பழைய ஷூவே போட்டு போகிறேன்னு கொண்டுட்டு போயிட்டார். நேராக பாஸ்டர் பேட்டா கடைக்கு தான் கூப்பிட்டு போனார். நிறைய பேர் இப்படி தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் போய் கூட்டம் நடத்திட்டு இருந்தார். வீடு ஃபுல்லாக ஆட்கள், எவ்வளோ பேர்னு தெரியாது. ஒருத்தவங்க ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டுட்டு வந்து ஓட்டை பிரித்து உள்ளே இறக்குனாங்க. அவன் வீடுனா பிரிப்பானா? அடுத்து நம்ம ரொம்ப பிரமாதம் நினைக்கிறாங்க. அடுத்த வீடுனோடனே ஓட்டெல்லாம் பிரித்து கட்டிலோட கீழே இறக்கனா எவ்வளோ ஓட்டை போட்டிருந்தா கட்டில் கீழே வரும். ஒரு ஆள் போகிறது கயத்தை கட்டினா கொஞ்சம் ஓட்டை போதும், கட்டிலோடு இறக்கியிருக்கான். இப்போ இங்கே செய்ய முடியாது. அது ஓட்டு விடா இருக்கனால லேசத்தை திறந்து எடுத்து அவன் ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை பார்த்து அவனை குணமாக்கிட்டார். அவனும் எழுப்பி போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் போயிட்டார். வீட்டுக்காரனை யோசிச்சு பாருங்க. இயேசுவும் போயிட்டாரு, வீட்டுக்காரன். ஆமாம், இயேசு வந்தால் நல்ல ஆசீர்வாதத்தை வந்தேன். எல்லாருமா சேர்ந்து ரிப்பேர் பண்ணியிருப்பான்னு நம்புகிறேன். ஆனால் நிறைய பேர் நம்ம ஓட்டை ஆக்கிட்டு போயிடுவோம். மதுரையில் ஒரு கல்யாணம் நடத்தினேன். அவங்க ஃபேமிலியை சொன்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நேஷ்னலாக தெரியும். அவங்க கல்யாணம் வீட்டில் கூப்பிட்டு, ஐயா நீங்கள் தான் நடத்த. நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் கல்யாணம் 4 மணிலேருந்து 5 மணி. மத்தியானம் சாப்பாடும் கிடையாது, நைட்டு சாப்பாடும் கிடையாது. அந்த நேரத்தை கரெக்டாக வச்சுருக்காங்க. 1 மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சது. கூப்பிட்டது 50 பேர் தான். எல்லாருக்கும் ஒரு சின்ன கேக், என்னது ஒரு வாயில் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் 2 கடியெல்லாம் கடிக்க வேண்டியதில்லை, பேப்பரை பிரிக்கணும், வாயில் போடணும், அவ்வளோதான். அப்புறம் மிக்சர் 50 கிராம், அது ரொம்ப நேரம் சாப்பிட வேண்டியதில்லை, பேப்பரை கிழிக்க வேண்டிய, வாயில் போட வேண்டிய. காப்பியும் 1 இன்ச்சு கப்பு. எனக்கு கப்பு ஞானசார தொட்டி மாதிரி வேணும். வெள்ளைக்காரங்க அது அமெரிக்கன்ஸாக நல்லா சாப்பிடும். கப்புன்னு அது மக்குமா. நம்மளால இவன் மக்கு இருக்கானே, இவன் 1 இன்ச்சு, அது வாயிலையும் ஊற்றலாம், காதலையும் ஊற்றிக்கலாம். அதுவும் ஊற்றிக்கிட வேண்டிய. முடிஞ்சு போச்சு. மொத்தத்திலே 500 ரூபாய்க்குள்ள கல்யாணம் முடிஞ்சது. இல்லை லோயா, அவங்க இன்னும் நல்லா தான் இருக்காங்க. எனக்கு 50 ரூபா காணிக்க வேறு கொடுத்தாங்க.
நான் கேட்டேன், என்ன பிரதர் இவ்வளோ சிம்பிளாக இருக்கு? இன்னைக்கு அவங்க பெரிய ஆட்கள், கோடீஸ்வரா இருக்கு. என்னென்ன பாஸ்டர், எனக்கு பணம் இல்லை. மதுரையில் உள்ள நிறைய பேரை கூப்பிடலாம், நான் கூப்பிடலை. எல்லாரும் இதை கொடுத்துட்டு அப்படி போயிட்டாங்க. 5 மணிக்கு ஷார்ப்பாக முடிஞ்சுது. அதனால தான் கல்யாண கார்டில் அடிக்கப்படாது. சுற்ற நட்பு சூழ வாங்க அடிக்கப்படாது. கல்யாண கார்டை கொண்டு போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்த்து அவன் எல்லாம் பார்த்து 100 கார்டை பார்த்துட்டு இது மாதிரி அடிக்கணும். சுற்ற நட்பு எதுக்கு சூழணும்? கல்யாண கார்டில் அடிக்கணும். ஒரு ஆள் வந்தால் போதும், வராவிட்டாலும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், அவ்வளோதான். வராட்டு அவருக்கு நமக்கு ஒரு சாப்பாடு மிச்சம், அவனுக்கு ஒரு 100 ரூபா மிச்சம், 2 பேருக்கு லாபகரமாக போகணும். இனி அதை விட இன்னொரு அட்வான்ஸாக சொல்கிறேன், உபவாச கல்யாணம். நான் ஜெபத்தோட்டத்தில் ஃபாதர் கூட்டிருந்தார், போயிருந்தேன், கீழே விழுந்துட்டார். உபவாச கல்யாணம் தான் நடத்தேன்னு சொன்னல, அவர் சிரிச்சு கீழே விழுந்துட்டார். சாப்பாடே கிடையாது, ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வாங்க. நடத்தி முடித்தோடனே அந்நிய பாஷையில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேருங்க. குடிக்க தண்ணி கூட கிடையாது, போ. அதுதான் ஆவிக்குரிய கல்யாணம். நீங்கள் அப்படிலாம் நடத்துங்க. இப்போ உங்கள் வாலிப பிள்ளை கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர் கை வைத்துங்க? கல்யாணம் ஆகாதவர் என்ன ரொம்ப பரிதாபம். 1-2 தான். உங்களுக்கு இன்னும் ஆபத்து ஏற்படவில்லை, கைகளை கிளப்படும். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க, வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கு. வரவறிந்து செலவு பண்ணுங்கள், நல்லா இருக்குமோ செய்யுங்க, கடன் வாங்காது. 9வது, have a part in church related ministry. போதகரோடு இணைந்து ஏதாவது ஒரு ஊழியத்தில் பங்கு பெறுங்க. பால்சாமி இருக்காங்க, துரை இருக்காங்க, இன்னும் பலர் இருக்காங்க, நல்லா இன்னும் வில்லியம் இருக்காங்க, நிறைய பேர் பாட்டு நடத்த. சிலருக்கு வாய்ப்பு இருக்கும், எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. இருக்கிற சபைக்கு வருகிற எல்லாரும் நீங்கள் இந்த புல்பிட் மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது பல வகையில் உதவி செய்யலாம். ஊழியத்தில் அல்லேலூயா, கொடுக்கறதுல, ஆத்துமாதாயம் செய்கிறதுல, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற திறமைகள் தாளந்துகளை பயன்படுத்துறதுல. have a part in the ministry. Church is not an audience. வந்து உட்கார்ந்து இப்படி 2 மணி நேரம் நடக்கிறத பார்த்துட்டு போகிறதல்ல. எங்களை விட திறமை உள்ளவர்கள் அங்கங்கே இருக்கிறீங்க, ஆண்களும் பெண்களும். தமிழ்நாட்டை 7 கோடி மக்களை ஒரு லேடி தான் நடத்துகிறாங்க. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவளாவா கேட்குறேன். நாமெல்லாம் அங்கே மான உணர்வோடு தானே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பொம்பளை ஆட்சி பண்ணவாயா இருக்கவாட இருக்க, அவ நடத்துறா. ஏன் நம்ம சிஸ்டர் நடத்த முடியாது? ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பெண்ணு. ஊழியத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கு பெறணும். என்ன ஊழியன்னு பாஸ்டரோட பேசணும். பாஸ்டர் எனக்கு ஏதாவது நம்ம சபையில் யூ ஷுட் பி ஹேவிங் எ பார்ட் இன் மினிஸ்ட்ரி. ஏதாவது ஒரு வகையில் ஆத்துமாதான் செய்கிறது. நாங்கள் அங்கே தமிழ்நாட்டில் இப்போ நான் நேஷனல் டைரக்டராக இருக்கிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காடுக்கு கோல் 25,000 சபைகளை 2020 ஸ்தாபிக்கணும். அதுதான் எங்களுடைய கோல். வருஷத்துக்கு 3000 புதிய சபைகள். இப்போ 7000 சபை இருக்கு. அப்போ ஒவ்வொரு வருஷம் 3000 புதிய சபைகள். அதுக்கு நான் நேஷனல் டைரக்டராக இருக்கேன். இந்தியா முழுவதும் நானும் பாஸ்டர் மோகனும் பிரயாணம் பண்ணுறோம். இது பைபிள் ஸ்கூலில் படிச்சுட்டு வரவங்களை மட்டும் செய்ய முடியாது. 7 லட்சம் கிராமங்கள் இருக்கு. 7 லட்சம் கிராமத்தில் என்னைக்கு பைபிள் ஸ்கூல் கிராஜுவேட்ஸை வச்சு அனுப்புறது? அதாவது ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் மொத்தத்தில் வரும். இன்னும் 1000 வருஷம் இல்லை, 2000 வருஷம் ஆனாலும் இந்தியா ரசிக்கப்படாது. ஆகவே சபையில் இருக்கிறவர்கள் சபையை விட்டுட்டு இண்டிபெண்டாக போயிடக்கூடாது. சபையோடு இணைந்து போதவருடைய ஆலோசனையோட நாம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி இந்தியாவில் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறோம். முதல்ல பைபிள் காலேஜ் ட்ரெயினிங், இப்போ லேமன் ட்ரெயின்னு 6 புக்கு எழுதி விசுவாசிகள் பெண்கள் நல்லா சபை நடத்துகிறாங்க. புருஷனும் மனைவியுமா போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இங்கே வெள்ளி போல, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க, தசமம் காரியங்களை சபை கொடுங்க. இடப்பட்ட காலத்தில் பாஸ்டர் எந்த கிராமத்துக்கு சுற்றி ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அப்படி போய் நல்லா நடத்துகிறாங்க பெண்கள். அங்கே ஒரு பாஸ்டர் போட முடியாது, வருமானம் கிடையாது. நீங்கள் ஒரு மாதம் முழுவதும் 4 வாரம் அங்கே போனாலும் பணம் அங்கே வராது. ஆட்களுக்கு ஏதோ தானியம் தவசம் இதுகள் தான் கொடுப்பாங்க, காசு இருக்காது. அங்கே ஒரு முழு நேர போதகரை போட்டு அவங்கள நடத்த முடியாது. அதனால் விசுவாசிகள் சபைக்கு வந்து கொண்டு இடப்பட்ட நாட்களில் திங்களோ செவ்வாயோ புதனோ வியாழனோ போங்கன்னு சொல்லி செய்து நல்லா நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2000 கிராமங்களில் இப்படி விசுவாசிகளை கொண்டு நடத்துகிறோம். அது 50 பேர் இருக்கலாம், 30 பேர் இருக்கலாம், 40 பேர் இருக்கலாம். சண்டே மார்னிங் நம்ம சர்ச்சுக்கு வந்துடணும். நாட்களில் பாஸ்டர் தான் இந்த இடங்கள்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுப்பான். இப்படி இப்போ வட இந்தியாவில் நல்லா ஊழியங்கள், நமக்கு எல்லா மாநிலத்திலும் ஊழியம் இருக்குது.
தென்னிந்தியாவோட வட மாநிலங்களில் நல்ல உற்சாகமாக இதை செய்கிறாங்க. அந்த விசுவாசிகளுக்கு சரி இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. பெண்கள்லாம் நம்ம சபையில் எழும்பி ஒரு ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்கள கொண்டு போய் கிராமங்களில் நடத்தும் நல்ல அருமையாக நடத்துகிறாங்க. புருஷமாரை விட நிறைய பெண்கள் நல்லா திறமையாக இருக்காங்க. நாம் வெளியே பார்க்கும்போது அவங்க அமைதியாக இருக்க போல தெரியும். ஆனால் அங்கே கொண்டு விட்டால் இவர் பிரசங்கம் வரமாட்டார். அதுதான் நல்லா கிளியராக பேசுது. இவர் பாப்பான்னு நிற்காரு. சரி நீர் பாட்டை நடத்தும், சிஸ்டர் தான் பிரசங்கம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்லா அருமையாக நடத்துகிறாங்க. வட இந்தியாவில் ஒரு சபை அவங்ககிட்ட மொத்தம் 50 பேர் தான் இருக்கும். 10 கிராமத்தில் நடத்துகிறாங்க. திங்கக்கிழமை 2 கிராமம், செவ்வாய் இப்படி சபை விசுவாசிகளை அனுப்புகிறாங்க. உங்கள் சூழ்நிலை வித்தியாசம், இப்போது நம்ம யுஏஇ வித்தியாசம், நான் அங்கே உள்ளதை சொல்கிறேன். அப்போது எல்லாருக்குமே நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவர் நமக்கு நல்ல ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அதே சமயம் நாம் ஒரு இன்வால்வ் ஆகணும். நமக்கு திறமை ரொம்ப இருக்குன்னு. மெட்ராஸில் குளத்தூர் இருக்குது, கலை தேவதாஸ் இருக்காருங்கெல்லாம் வந்திருப்பார். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு அம்மா பிச்சிப்பூ விற்கிற அம்மா, எழுத படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லை. அது சர்ச்சுக்கு வந்து 3 மாதத்தில் 3 ஃபேமிலியை கொண்டு வந்தான் சர்ச்சு. அந்த அம்மாவுக்கு பிரசவம் பண்ண தெரியாது, ஒரு வசனமே சரியாக தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லும். பிச்சிப்பு புத்தா இப்போ ரட்சிப்புங்க. இது என்னன்னா எனக்கு சொல்ல தெரியாது ஐயா, வாங்க. இவன் பயங்கரமான பொம்பளையாக இருந்திருக்கான். ரசிக்கப்பட்டு ஆட்கள் 3 ஃபேமிலி வந்து பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் ரசிக்கப்பட்டு. யூ கேன் வின் சோல்ஸ். உங்கள் திறமைகள் தாளந்துகளை பயன்படுத்தணும். பாஸ்டரோடு இணைந்து கேட்கணும். இப்போ ஹேவ் எ பார்ட். கடைசியாக கீப் யுவர் ஹவுஸ் ஆல்வேஸ் கிளீன் சொல்லி முடிக்கிறேன். வீடு எப்போதும் விருந்தினரை எதிர்பார்க்குற வீடு போல் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு மாதிரி, அதாவது உங்கள் தேசத்தில் நல்லா தான் வீடு வச்சுருக்கேன். நம்ம ஊர்களுக்கு போனோன்னா திடீர்னு நம்ம பாஸ்டர்ஸ் போன உடனே நம்மளை கண்ட உடனே விளக்கு மாற்றி எடுப்பான். பயப்படப்படாது, வீட்டை அப்போ தான் க்ளீன் பண்ணும். ஒரு கைட்டு அல்லேலூயா பாஸ்டர் அப்படின்ட்டு அடுத்த கைட்டு கீழே பெருக்கு. அது முதல்ல பெருக்குனானே, முதல்ல நீங்கள் வரலாம், வந்தால் தான் பெருக்கிறது. வாழ்க்கையில் வீட்டில் எப்போதும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கீப் யுவர் ஹவுஸ் ஆல்வேஸ் கிளீன். அந்த வீட்டுக்கு போன உடனே அங்கே முன்னால் அன்றையர் பணியெல்லாம் தொங்கப்பட்டு காயத்தில் கட்சி கொடி மாதிரி ப்ளவுஸு பாடிஸ் எழுதி போட்டுப்பான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும். பயந்த வேணும் போகவே மாட்டேன். வீட்டை பார்த்தா எல்லாம் சுனாமி வந்த வீடு மாதிரி இருக்கு. எல்லாம் ஜன்னல்லாம் கதவுலாம் எல்லாம் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் நாண்டு கொண்டு செத்து கொண்டு தலைகீழ தொங்கி. இவன் மூலையில் உட்காந்து குப்பையாய் மாறணுமே, குப்பையா மாதிரி 3 மாதம் ஆச்சு. பாட்டை பாடுற, வீட்டை நல்லா ஒழுங்காக வைக்காமல் சமையல் கட்டை பார்த்தா அது பார்க்க முடியாது. கை துடைக்கிறதுன்னு துணி போட்டிருப்பான், அதை காலை வச்சே துடைக்க முடியாது. சோப்பு டப்பால் 10 முடி இருக்கும். சோப்பு நான் இவ்வளவு தூரம் இருக்கிறவங்க விட மாட்டான். அந்த சோப்பு அப்படியே மறைஞ்சாதான் புது சோப்பு. டிப்பருக்கு கைப்பிடி இருக்காது, வாளிக்கு கம்பி இருக்காது. டாய்லெட்டை பார்த்தா கருகருன்னு எப்பவுமே போன நூற்றாண்டில் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஆண்டவர் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுறார். அல்லேலூயா. உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும். 10 காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். உங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றால் சபைக்கும் சமுதாயத்திற்கும் நீங்கள் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். கண்களை மூடுங்க. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, குடும்ப உறவை ஆசீர்வதியும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல தினமும் ஜெபிக்க நேரம் எடுங்கள். வேதத்தை தியானிக்க நேரம் எடுங்கள். வேலை வேலை என்று அழைகிறீர்கள். வேலை நமக்கு அவசியம். வேலையை விட முக்கியமானது கர்த்தர். உங்களை இந்த தேசத்தை கொண்டு வந்தது கர்த்தர். வேலையை தந்தது கர்த்தர். இம்மட்டும் உயிரோடு உங்களை வைத்திருப்பது கர்த்தர். அவருக்கு நேரம் இல்லை என்று சொல்லாதிருங்க. குடும்ப உறவு நல்லா இருக்கட்டும். கர்த்தரோடு உள்ள உறவு, குடும்பத்தோடு உள்ள உறவு, சபையோடு உள்ள உறவு, போதகரோடு உள்ள உறவு, பிற விசுவாசிகளோடு உள்ள உறவு சரியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே எங்களை எல்லாம் ரட்சித்திருக்கிறேன். எங்கள் மூலம் பலர் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகள் வரங்களை பயன்படுத்தணும். கைகளை உயர்த்தி நல்ல ஆரோக்கியத்தை தார ஆண்டவரே. எங்களுடைய பணம் எல்லாம் வியாதிக்காக போகக்கூடாது.
வரவறிந்து செலவு பண்ண உதவி செய்யும். எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமாய் வளர்க்க ஆண்டவரே எங்க பிள்ளை எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகள் ஒன்று நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் இன்றைக்கு உங்களை பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்த நினைச்சேன். ஆண்டவர் என்னை இதைத்தான் பேச வச்சார். பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. என்னை பரிசுத்த ஆவினால் நிரப்பு ஆண்டவர். என்னை பரிசுத்த ஆவினால் நிரப்பு. எங்க வீடு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட வீடா இருக்கட்டும். எங்களுடைய குடும்பம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட குடும்பமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வீட்டுக்கு நீரே தலைவர் ஆண்டவரே. எங்க வீட்டை குடும்பத்தை கட்டி எழுப்பும். கணவனை கட்டி எழுப்பும். மனைவியை கட்டி எழுப்பும். பிள்ளைகளை கட்டி எழுப்பும். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்றது நடக்கட்டும் ஆண்டவரே. எங்க வீடு பரலோகம் போல இருக்க உதவி செய்யும். பரலோகம் போல இருக்க உதவி செய்யும். வாய்களை திறந்து சொல்லுங்க. பரலோகம் போல இருக்க எங்களுடைய குடும்பம் பரலோகம் போல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. சத்துரு எங்களுடைய குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறான். எங்க குடும்பங்களை பிரச்சனைகளை கொண்டு வரான். வியாதியோ மனஸ்தாபமோ ஏதாவது கொண்டு வந்து விடுகிறான் ஆண்டவரே. அதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளின் பிரயாசம் விருதா என்று இருக்கிறது. நீர் எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. எங்களுடைய வீட்டை கட்டி எழுப்பும். எங்க பிள்ளைகளை கட்டி எழுப்பும். எங்க பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். எங்க பிள்ளைகள் எல்லாரும் அபிஷேகம் பெறட்டும். எங்க பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வீட்டில் நீரே தலைவர், நீரே தகப்பன், நீரே எங்களுடைய மூத்த சகோதரர். என்னுடைய குடும்பத்தை நீர் கட்டி எழுப்பும் ஆண்டவரே. எல்லாரும் எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு தந்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவோமா? எல்லா வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. நீர் தந்த மனைவிக்காக, நீர் தந்த பெற்றோருக்காக, நீர் தந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, நீர் தந்த வேலைக்காக, நீர் தந்த சபைக்காக நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்களேன். நன்றி சொல்லுங்களேன். நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிற ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை, இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இல்லை, எங்களை ஜீவனோடு வகித்திருக்கிறீரே. உண்ண உணவு, உடுக்க உடையும் இருப்பிடமும் தந்திருக்க, ஒரு வேலையை தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கேட்டதெல்லாம் கிடைக்காவிட்டாலும், சில குறைகள் இருந்தாலும் நீர் 1000 மடங்குகளுக்கு நன்மை செய்திருக்கிறீர் அப்பா. நன்மை செய்திருக்கிறீர், நன்மை செய்திருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர். நாங்கள் எப்போதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வார்களாக. அவருடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கும் என்றால் குணமாக்கும். அற்புதம் செய்தலும் அவர்களிலே சரீர பலவீனங்களை எல்லாம் நீக்க ஆண்டவரே. அதோடு கூட பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டால், வேலை சரியா இல்லாமலும், வேலை இருந்தாலும் போதிய வருமானம் இல்லாமல் இருந்தால், குடும்பத்தை இந்தியாவில் விட்டு வந்திருக்கிற ஃபேமிலியாக இருந்து அவருடைய குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்தியாவில் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. எங்கள் குடும்பம் முழுவதும் சேவிக்கணும். நாங்கள் குடிசையில் இருந்தாலும் கர்த்தாவே, கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய்யும். இந்தியாவில் இருக்க எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதி. இங்கே இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்தல். உடைய பிள்ளைகள் கைட்டு சேர வேலையை ஆசீர்வதித்தலும், போக்கில் வரத்திலும் நீர் பாதுகாத்தலும். உடைய பாதுகாப்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானம் நம் அனைவரோடும், தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.